வேலைக்கு போற நாங்க குடிக்க என்ன மினரல் வாட்டரா வாங்குவோம்? ஒரு வாரமா குடி தண்ணி கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. காய்ச்சி குடிச்சாலும் காய்ச்சல் தான் வருது என குமருகின்றனர் இந்த டி பாரந்தூர் கிராம மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் முகலூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட டி பாரந்தூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அப்பகுதியில் ஆழ்துளை கிணறு மூலம் நீர் எடுக்கப்பட்டு மேல்நிலை தொட்டியின் மூலம் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அந்த குடிநீரில் மாசு கலந்து செந்நீராக வருவதால் அதனை குடிக்க முடியாமல் அவதியுற்று வருகின்றனர். இந்த சுகாதாரமற்ற நீரை காய்ச்சி கொடுத்தாலும் காய்ச்சல், சளி, இருமல் போன்ற நோய் தொல்லைகளுக்கு குழந்தைகள் ஆளாவதாகவும் மேலும் குழந்தைகளை குளிக்க வைக்கும் போது சரும நோய்கள் உண்டாவதாகவும் கிராமவாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லாருக்கும் தெரியும், சொன்னாலும் யாரும் வந்து பார்க்கவே இல்லை. இன்னும் பசங்க குடிக்கிறது அதான். எல்லாருமே சின்ன பசங்களோட எல்லாரும் அதான் குடிக்கிறாங்க. வீட்டுல எல்லாருக்கும் காய்ச்சல், இரும்பல், சனி எல்லாமே அதுதான். ஒரு வாரமா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கேன் பசங்களை எடுத்துக்கிட்டு. இந்த தண்ணியெல்லாம் குடிச்சா பசங்களுக்கு என்ன காய்ச்சல் வராம என்ன வரும்? நாங்க கூலி வேலை செய்யறவங்க தானே. இதுகுறித்து ஊராட்சி தலைவரிடம் பல முறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கியுள்ளதால் கொசு மற்றும் ஈக்கள் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். நம்ம கிராமத்துல ஒரு 8 நாள் தண்ணி பிரச்சனை சார். டேங்க்லேருந்து ஒரு பைப்லேருந்து வர தண்ணி சிவப்பாக வந்துட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் யாருமே வந்து கண்டுக்கல. அந்த தண்ணியில சமையல் செய்கிறாங்க, குடிக்கிறது, சமையல் செய்கிறது எல்லாமே அந்த தண்ணியில தான் செய்கிறாங்க. அதனால பசங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வந்து இருக்கு.